வணக்கம் நண்பர்களே. மாத சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், விரத முறை என்ன என்று பார்க்கலாம். முருக பெருமானுக்கு உரிய சிறப்பான விரதங்களில் சஷ்டி விரதம் ஒன்று. ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போதே லட்சக்கணக்கானோர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். வளர்பிறை திதியில் ஒன்றும் தேய்பிறை திதியில் ஒன்றும் என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி வருவதுண்டு. பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருக பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், விரதம் இருக்கும் முறை என்ன பாடல் பாராயணம் செய்து முருகனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் என்று பார்க்கலாம். குழந்தை இல்லாதவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பவர்கள், நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், கல்வியில் மேன்மை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம். இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த பிரச்சனை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம். முருகன் வழிதுணை வருவான். எப்பொழுது துவங்க வேண்டும், பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பவர்கள் தேய்பிறை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்குகிறோம் அது வளர வேண்டும் என்பவர்கள் வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்க துவங்கலாம் என்பார்கள். ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு விளக்கேற்றி வீட்டில் உள்ள முருகனின் திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ அல்லது ஏதோ ஒரு வெள்ளை நிற பூ அணிவிக்க வேண்டும். நைவேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அதோடு 2 வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழம் கிடைக்கிறது ஏதாவது ஒரு பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மனமுருகி நமது பிரார்த்தனையை முருக பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்ட விரதத்தை துவங்க வேண்டும். அருகில் இருக்கும் முருக பெருமான் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும். ஒருவேளை சாப்பிடாமலோ அல்லது 2 வேளை சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம். உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் விரதம் வேண்டுமானாலும் இருக்கலாம். மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். 6ம் நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றினால் மிகவும் நல்லது. இல்லைங்க எங்களால நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லெண்ணெயில நீங்க விளக்கு போட்டீங்களா ரொம்ப நல்லது. நைவேத்தியமாக காய்ச்சிய பால் மற்றும் பழத்தை வைத்து வழிபட வேண்டும். பூஜைகளை முடித்த பிறகு நைவேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். என்ன பாடல் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேறு வேண்டி விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை 2 வேளையும் பாராயணம் செய்யலாம். மற்ற பிரச்சனை உள்ளவர்கள் அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம். அல்லது பொதுவாக கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யலாம். வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். எத்தனை காலம் விரதம் இருக்கலாம் என்று நினைப்பீர்கள். அதற்கு எந்த காரணத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம். அல்லது 6 வார விரத முறை இருக்கு, 9 வார விரத முறையும் இருக்கு. இல்லைங்க என்னால மாதம் என்னால இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க மாதமும் இருக்கலாம். இல்லைங்க என்னால 6 நாள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா 6 நாளும் இருக்கலாம். 9 நாள் இருக்க முடியும் அப்படின்னா 9 நாள் 9 வாரத்தை நீங்க விரதம் இருக்கணும். அப்படி நீங்க பண்ண சொல்ல நீங்க மனம் உருகி முருக பெருமானை நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அதுதான் முருகனுடைய
அருள். அனைவரும் மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.